24 நினைக்கிறேன். இது 24 அதிகாரம் 230 குறள் பார்த்துட்டோம். 23 கிழமைகளாக படிங்க. உயிர்க்கு ஈதல் செல்வத்து பயன் ஈதல் என்றார். செல்வத்தில இருந்தால் கருத்து ஈதல். அதுக்காக செல்வம் உள்ளவர் மட்டும்தான் ஈய வேணும் என்று இல்லை, இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுக்க வேணும். அதான் யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கொரு வாயுரா, யாவருக்குமாம் பிறவர்க்கொரு பட்சம், யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று பிடிச்சாருந்த. அப்ப ஒரு இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்க வேணும். அப்ப இருக்கிறவ மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லாருமே கொடுக்க வேணும். ஈதல் இசைபட வாழ்தல். இசைபட வாழ்தல் என்பது இங்க கருத்து இங்க புகழோடு வாழ வேண்டும் என்று இருக்குது. அதனால் ஈதனால் புகழோடு வாழ வேண்டும் இருக்கு. இசைபட வாழ்தல் என்று ஒன்னொன்று இருக்குது, உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும். சில பேர் கடும்பிடி பெருஞ்சைவர் சைவக்காரர், எல்லா விரதங்களும் பிடிச்சு கோயிலெல்லாம் போறது, வீட்டுல சண்டை, அயல்ல சண்டை, பக்கத்துல சண்டை, கோட்டுல விட 2 வழக்கு இருக்கும். பார்த்திருக்கிறவல்ல. அப்படி இருக்கப்படாது. இசைபட வாழ வேணும். நான் ஏதோ தருமத்தை படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன், சிவஞான சித்தியார் படிக்கிறேன் ஏதோ வானத்தில் ஓடி தெரியப்படாது. ஊரோட ஒத்து வாழ வேணும். அவர்கள் அலைக்கு அழுது, அவர்கள் சிரிக்க சிரிச்சு, அவருடைய துன்பங்கள்ல இசைந்து வாழ வேணும். சம்பந்த பெருமான் அவர் யாத்திரை போறார். அவருக்கு சும்மா விதியாரை பால் கொடுத்து சகல ஞானமும் வந்துட்டது, ஒரு கவலையும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த திருமருகல்ல ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாள். ஓடிப்போன பெண் அந்த காதலன் பாம்பு கடிச்சு இறந்ததை கண்டு அழுகிறத கண்டு அவர் பாடுறார். நாங்களா நீ என்னத்துக்கு ஓடிக்கொண்டு வந்தேன்னு உனக்கு வேணும்னு சொல்லுவன். அப்படி இல்லை, இன்னொரு தட்ட துக்கத்துல பங்கு பற்றி பாடுறார். அவருடைய அப்பா, இவர் பெரிய ஞானிதான், அப்பாக இருக்கிறார், நான் வேள்வி செய்யணும், எனக்கு கொஞ்சம் பொருள் தான் தெரியும், இவர் கொஞ்சம் செல்வாக்கண்டு, அதுக்கும் பொருள் வேண்டி கொடுக்குறார். பூநூல் சடங்கு செய்யணும் வண்டினம், அதுக்கு மோமண்டுறார். திருமணம் செய்யணும் வண்டினம், அதுக்கு மோமண்டுறார். இசைவட வாழ்தல் என்றது இப்படி ஒத்து வாழ வேணும். ஏதோ அதுக்கு நான் ஏதோ ஞானப்பால் குடிச்சிட்டு என்னை விட ஆள் இல்லைன்னு ஓடி பறந்தவர் ஞான சம்பந்தர் இல்லை. அதான் ஈதல் இசைபட வாழ்தல், இது 2 தான். அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஊதியம் என்றா என்ன? பேரு. அதை விட வேற பேரு உயிருக்கு இல்லை, உயிர் வாழ்தலுக்கு இல்லை என்று இல்லறத்தை வலு சுகமாக முடித்தார் என்றால் இல்லறத்துல இருக்கிறார்கள் இசைபட வாழ வேண்டும். துறவிகளுக்கு அது இல்லை. துறவிகள் அங்கால முடியுது, துறவிகள் மற்றவர்கள் ஒத்து வாழலுமோ இல்லை. ஆனா இல்லறத்தாருக்கு அது முக்கியம் என்றதுனால இதை சொன்னார். அடுத்தது உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். புகழை பற்றி சொல்லுறார். உரைப்பார் உரைப்பவை எல்லாம், உரைப்பார் உரைப்பவை, பல பேர் பல பேரை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பினம். ஆனால் இந்த புகழ், எல்லாரும் சொல்லக்கூடிய புகழ் என்பது இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இல்லை என்று இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு கொடுப்பவர்களை அவர்களுடைய புகழ் எல்லாராலும் பேசப்படும். புகழுக்கு நல்ல ஒரு விதி சொல்றார். புகழுக்கு இப்ப எல்லாம் நல்ல வழிகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு விழா வைக்க வேணும். அம்மாவுக்கு தேவியம்மாவுக்கு 80வது பேர்த்தி என்றால் ஒரு சதாபிஷேகமோ ஒரு விழா ஒன்று வச்சு, ஒரு மண்டபம் ஒன்று தச்சு, லம்போதரனையும் கூப்பிட்டு, இன்னொரு கூப்பிட்டு, ஒருவர் இவ்வளவு ஆளும் சித்தாந்தம் படிக்கிறார், சைக சிகாமணி என்று ஒருவர் பட்டம் கொடுக்க, ஒருவர் உருத்தராட்ச மாலை போட, ஒருவர் பொன்னாடை சார்த்த, ஒரு எம்பியை கூப்பிட்டு, 2 பொலிட்டிஷியன்ஸும் கூப்பிட்டு 4 பேர் அவரை பற்றி எல்லாம் பேசி 4 படங்கள் எடுத்து அதில் ஊடகத்திலையும் போட்டா புகழ் வந்துடுமே. அதான் இப்ப புகழ் என்ன இல்லையோமா? அதெல்லாம் தேவையில்லை. அப்ப என்ன புகழ் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும். கொடுக்கறதால புகழ் எப்பொழுதும் நிற்கும். செத்த பிறகு செத்த விட்ட அழுகிறவை எல்லாரும் நீங்க செய்த நல்லதைத்தான் நினைச்சு அழுகினம் இல்லையோமா? நீங்கள் படம் எடுத்ததையோ பட்டம் பெற்றதையோ சொல்லிக் கொண்டிருக்கணும் இல்ல.
அவைக்கு எந்த நேரத்துல உதவி செய்தீங்களோ, ஐயோ அந்த நேரத்துல இப்படி செய்தவர், இந்த நேரத்துல இப்படி செய்தவர், அந்த நேரம் இப்படி, அப்படி உதவிகளைத்தான் சொல்லி அழகினவன். அப்ப இறந்த பிறகு நிற்கிறது மற்றவர்களுக்கு செய்த உதவி, இல்லவைக்கு செய்த கொடுப்பன. அடுத்தது குன்றா உலகத்து எந்த புலனால் குன்றாது நிற்பதென்று. நாங்க செத்தோன்னே போயிடுவோம், எல்லாரும் போறதுதான். எங்களுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகள் அம்மா அப்பாண்ட சொல்லி கொண்டு இருப்பினோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நிக்கணும் என்றால், இந்த குடும்பத்தை தாண்டி பிள்ளைகள் உறவை தாங்கி நிற்கணும் என்றால் புகழ் உள்ளவர்கள் தான் நிற்பார்கள், இல்லையோ? இல்லையா? ஒரு சில நூற்றாண்டுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் சில பேர் இருப்பார்கள். அப்ப ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் இந்த ஒப்பற்ற பொருளாக அழியாமல் நிற்கிறது. இந்த உலகத்துல புகழ் மட்டும்தான் அழியாம அங்கால நிற்கும், அங்கால நிற்கும். அடுத்தது நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தள் உலகு. புலவர்கள் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. புலவரை போற்றாது புத்தேள் உலகு. நிலவரை நீள் புகழ் ஆற்றின், இந்த நிலத்திலே நீண்ட காலம் நிலத்திருக்கக்கூடிய புகழுள்ள செய்கையை செய்தவர், நல்ல புகழோட கூடக்கூடிய நல்ல செய்கைகளை செய்தவர்களை அவர்கள் செய்தால், புத்தேள் உலகம் என்பது தேவர்களுடைய உலகம். தேவர்களுடைய உலகம் புலவரை போற்றாது. இங்க புலவர் என்றது தெய்வங்களை போற்றாது என்று கருள் சொல்லி இருக்கு. பரிமேலழகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். புத்தர் உலகம் உலகு புதல்வரை போற்றாது. மணக்குடவர் என்ன சொல்றார்? புலவர் என்றார் தேவரை. அது சரி, தேவர்களைத்தான். அப்ப நீங்கள் நல்ல புகழோட வாழ்ந்தால் தேவலோகத்துல தெய்வங்களை போற்ற மாட்டார்கள், உங்களைத்தான் போற்றுவார்களாம். இந்த புகழ் அங்க வரைக்கும் போகும் என்று சொல்றேன். அடுத்தது நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது. நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. வித்தகர் என்பது செயல்ல சிறந்தவர், செயல் வீரர்கள். வித்தகர் என்றா யாரு? செயல் வீரர்கள். செயல் வீரர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான என்றால், நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும், அவர்களுக்கும் மேம்படுதலாகிய புகழோடு கூடும். அவர்கள் அழிந்து போனாலும் பாருங்கள், சில பேர் போராடி அழிஞ்சு போனாக்கள் இருக்கணும் தானே, நல்லதுக்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே. அப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும், அப்படிப்பட்ட சாக்காடுகள் வந்தாலும், செக்குலத்த சிதம்பரனார் என்று இருந்தார், கப்பலோட்டிய தமிழன். கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போனார், கேடு வந்தது, வாழ்வில கெட்டு நொந்து போனார். சாக்காடு வந்தது, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றார்கள், நம்ம ஊர்லயும் பல பேரை சுட்டுக் கொன்றார்கள். சாக்காடு வந்தது, கேடு வந்தது. ஆனால் நத்தம்போல் கேடும் என்றால் அந்த சாவில, அந்த இழப்பில கூட அவர்களுக்கு பெரும் புகழ் வரும். யாருக்கு? வித்தகர்களுக்கு. செயற்கரிய செய்பவர்கள் செத்தாலும் சரி, அவர்கள் தோற்றாலும் சரி, அவர்களுக்கு பெரும் புகழ் உள்ளதாகும். சரிதானே? அடுத்தது தோன்றி புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதுக்கு ரெண்டு கருத்து சொல்லுவார்கள். தோன்றற் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலில் தோன்றாமை. தோன்றல் என்பது புறப்பண்டும் எடுக்கலாம்.
பிறக்கிறேன்டாப்பா நல்ல புகழுள்ள பிறப்பா பிறக்க வேணும். நல்ல செயல்களை செய்து நல்ல பழிகளை நடந்து நல்ல 4 பேருக்கு நல்லதை செய்து புகழ் உள்ளதா பிறக்க வேணும். அப்படி இல்லாட்டி பிறக்காமே இருந்தில்ல அவன் ஏன் பிறந்தான் கேட்போம் சில வேளை. அந்த மாதிரி தோன்றிற் புகழெழு தோன்றுக ஐதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று சொல்வார். இன்னொன்று சொல்லுவார்கள், ஒரு அவையில 4 பேர் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று பேசுறதையும் தோன்றுக என்று சொல்றது. தோன்றுதல் 4 பேர் இருக்கிற அவையில எழும்பி நின்று சொல்லுறது என்றால் எல்லாரும் எழும்பி நின்று சொன்னா கேப்பினமோ இல்ல. ஒரு கிரெடிட் இருந்தா தான் கேப்பினம். ஒரு புகழ் உள்ளவனாக இருந்துதான் ஒரு அவையில எழும்பி நின்று சொல்ல வேணும். அப்பதான் அந்த சொல்லு எடுபடும். இல்லாட்டி அது எடுபடாது. அதான் தோன்றிற் புகழோடு தோன்று. ஒரு கிரெடிட் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்க வேணும். கிரெடிட் இல்ல கிரெடிபிலிட்டி இருக்க வேணும். ஒரு புகழ் ஒரு தகுதி இருந்தா தான் ஒரு அவையில எழும்பி நின்று சொன்னா கேப்பினமே தவிர இல்லாட்டி பேசாம இருந்துடலாம். 2 கருத்திலையும் இருக்கு. அடுத்தது புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவதே புகழ்பட வாழாதார் புகழில்லாத வாழ்க்கை. புகழ் இல்லை. ஏதாவது நல்லது செய்தா எப்படியும் புகழ் வரும். தன் வட்டத்தில் என்றாலும் புகழ் வருவது. பெரிய ஆளா இருக்கணும். அவரை சுற்றி இருக்கிற அயலோ அவருடைய குடும்பமே சில பேரை போட்டாதுன்னு. அப்படி இல்லாம மற்றவர்களுக்கு வாழ்ந்தால் புகழ் இருக்கும். அப்படி புகழ்பட வாழாதவர்கள் தம்மை இகழ்வாரை நோவது என். தன்னை இகழ்கிறவரை, அதாவது மற்றவர்களால் இகழக்கூடிய விதத்தில் வாழ்றவர்கள் தான் இவர்கள். புகழ்பட வாழாதவர்கள் தம்மை இகழ்வாரை நொந்து இவனேன் என்னை இப்படி சொல்றான் அப்படி சொல்றான்னு சொல்வது என். தன் நோவர் தம்மை நோவாமை. நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்னை இப்படி பேசுறாங்க பழி சொல்லுறாங்க, நான் இப்படி செய்து போட்டு தன்னை நொந்து கொள்ளாம மற்றவையோட சண்டை பிடிச்சு கொண்டு திரிகிறார்கள் இருக்கணும். என்ன அதான் புகழ்பட வாழாதார் தன்னோவர் தம்மை நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்வாரை நோவது அவன். ஏன் தம்மை இகழ்பவரை போய் பேச வேணும்? எங்களைத்தானே நொந்து கொள்ள வேணும். நாங்கள் நல்லது செய்தா அவன் நல்ல அப்படி சொல்ல வேணும் தானே. நாங்கள் இப்படி செய்ததில் தானே இவர்கள் எங்களை இகழ்கின்றார்கள் என்று யோசிக்க வேண்டும். அடுத்தது வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறா விடின். இசை என்பது இங்க புகழை குறிக்குது. முன்னது இசைப்பட வாழ்தல் என்பது ஒத்து வாழ்தலையும் சொன்னாங்க, மற்றது புகழோடு வாழ்தலையும் சொன்னாங்க. இங்க இசை என்னும் எச்சம். எச்சம் என்றா என்ன? மிச்சம். எல்லாம் போனவரையும் மிஞ்சி நிற்கிறதான எச்சம். தக்கார் தகாதார் எனப்படுவர் அவர்தான் எச்சத்தாற் காணப்படுவர். ஒரு நல்லவரோ நல்ல ஆளோ ஒருவர் தகுந்த ஆளோ நல்ல ஆளோ அல்லது தீயாளோ என்பது அவர் விட்டு போற அவற்றை எச்சம். என்னத்தை விட்டு போறார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சீடர்களால் தெரியப்படும். அதே மாதிரி எச்சம் என்றது இதை விட்டு போறார். இந்த செத்த விட்டு அறிவித்தல்லவரை ஆங்கிலத்தில் சொல்லிக்கல டிமைஸ் ஒன் சச் அண்ட் சச் டே சோ அண்ட் சோ and he survived by என்றா அவருக்கு பிறகு அவரோட இருக்கிற எச்சங்கள் survived by his wife and his children என்று சொல்லி பேரெல்லாம் போடுவினம். அதான் எச்சம். இங்க இசை என்னும் எச்சம். புகழ் வர வேணும். நீங்க செத்த பிறகு மிஞ்சி இருக்கிற புகழ் இருக்க வேணும். செத்தோன்ன வீடு மாடு எல்லாம் போட்டுது, எரிச்சோன்ன உடம்பும் போட்டு, 31 முடிஞ்சோன்னு நினைவும் போட்டு. அதுக்கு பிறகு ஊரவர் பேசுற வேண்டாம். புகழ் ஏதாவது இருந்தா தான் பேசுவேன். அப்ப அந்த வசை என்ப வையத்தார்க்கு இந்த உலக வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு ஒரு பழி இந்த புகழ் இல்லாம போன. அப்ப வசை என்றா பழி, வசை சொல்லு. வையத்தார்க்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வர்களுக்கு எல்லாம் எது வசை சொல்லு? இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இந்த புகழை பெறாமல் செத்து போனால் அது ஒரு வசை. அது ஒரு வசை. அடுத்தது வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். இல்ல 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 இது 39. வசையிலா வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா ஆக்கை பொறுத்த நிலம். வசையிலா வன் பயன் குன்றும் நிலம் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இசையிலா யாக்கை புகழில்லாத இந்த உடம்பை சுமந்த இந்த பூமி
புகழில்லாத இந்த உடம்பை அவ்வளவு பாவிய சுமந்திருந்த இந்த பூமி வசையிலா வன் பயன் குன்றும். வசையிலா வன் பயன், பயனண்டா பூமியின் விளைச்சல். வசையிலா வன் பயனண்டா குற்றமில்லாத நல்ல விளைச்சல் தர்ற பூமி கூட இப்படிப்பட்ட பழிய பாவ மக்களை சுமந்தால் விளைச்சல் குறைஞ்சிடும். வசையிலா வன் பயன் குன்றும். பாருங்க, அதான் பாவி குடும்ப விசாகாரோ ஓடி மழை பெய்யாதோ, மாவா விசாகாரோ மாறி மழை பெய்யாதோன்றது இருக்குத்தான். இந்த பாவிகளை சுமந்த நிலத்துல மழையும் பெய்யாது விளைச்சலும் பெறாதாம். உண்மைதானே? என்ன அதான் அதைத்தான் வசையிலா வன் பயன் குன்றும். நிலத்துல நல்ல குற்றமில்லாத நல்ல விளைச்சல் எல்லாம் குறைஞ்சு தேஞ்சு போயிடும். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். குற்றமில்லாத புகழில்லாத உடம்பை, இந்த உடம்போட திரியை இந்த மனுஷரை பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டு இருக்கிற நிலத்துல விளைச்சலே வராது ஐயா, வறண்டு போயிடும் பூமி. அதான் சொல்றது, இவ இருந்தா பூமிக்கு பாரம் என்று சொல்றது என்ன. அடுத்தது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசையொழிய இசைக்கு எதிர்ச்சொல்லு வசை. பாத்தீங்களா, இசையண்டா மியூசிக் அண்டு தான் எங்களை பார்த்துட்டாங்க, இசையண்டா புகழும் தருகுது. அப்ப வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். வசை சொல் இல்லாமல், வெட்டவுடைய பழி சொல் இல்லாமல், இழிச்சொல் இல்லாமல் வாழ்பவர்கள் தான் உண்மையா வாழ்க்கையை வாழ்பவர்கள். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இசை ஒழிய புகழ் இல்லாமல் வாழ்றவர்கள் அவர்கள் வாழாதவர்கள். பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று சொன்னாரல்லோ, அது நாங்க சிவபெருமானை பேசாட்டி கதை நினைக்காட்டி அந்த நாளெல்லாம் புறவா நாள். நாங்க செத்த பிறகு எங்களை நல்ல செயல்களை பற்றி 4 பேர் சொல்லி எங்களை புகழாவிட்டால் நாங்கள் பிறந்த நாளெல்லாம் வாழா நாள் தான். இசையொழிய வாழ்வாரே இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். புகழ், இசை என்பது புகழ் ஒளியும்படியாக பழிச்சொல் நிறைந்து வாழ்பவர்கள் அவர்கள் வாழாதவர்கள். அவர் வாழ்ந்த நாளெல்லாம் வாழா நாள் என்று எடுக்க வேணும். வாழா நாள் என்று எடுக்க வேண்டும் என்று முடிகிறது. இத்தோட எங்கட இல்லறவியல் முடிஞ்சது. இல்லறவியல்ல கடைசியா சொல்லுறார், இல்லறத்துல இருக்கிறவர் பூகைக்குள்ள கொண்டு போறது இந்த புகழ், விட்டு போறது இந்த புகழ் மட்டும்தான். 4 பேர் என்றாலும் நல்ல மனுஷனப்பா நல்ல மனுஷியப்பா போட்டதென்று சொல்லி கொண்டு போற அளவுக்கு போறதுதான் இல்லறத்தாருடைய வாழ்க்கையின் பயன். அதை விட வேற இந்த உயிர் வாழ்தலுக்கு இல்லை என்று முடிகிறார் வள்ளுவர். இத்தோடு எங்கட வள்ளுவருடைய இதில் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அதுல அறத்துப்பாலுக்கு முதலாக 4 அதிகாரங்கள் குறளுக்கு திருவள்ளுவர் தந்த முன்னுரை பாயிரம் என்று சொல்லுவார்கள். அந்த 4ல முதலாவது கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்புண்டு மழையையும் நீரையும் போட்டி நீரின்றி அமையாது உலகு என்று உணர்த்தி இயற்கையை போட்டி வாழ வேணும் என்று சொல்லுறது. இன்றைக்கு இயற்கையை கழித்து வாழ்வர்கள் தான் கூட. கனடாவிலேயே பார்க்கிறேன் நான். எங்களுடைய ஆக்கள் வாழ்ற இடத்துக்கிட்ட இந்த குப்பைகள் எல்லாம் இங்கேயும் போடுறது இருக்குது. என்ன பேக்கால காட்டிக்கொண்டே அங்கால எறிஞ்சு விடுறதெல்லாம் இருக்குது இங்கேயும். எங்கட மிடவில் வீட்டு போற பகுதிக்கு பார்த்தா தெரியும், எல்லாம் பறிகள் பட்டியல் எல்லாம் கொண்டு வந்து எறிஞ்சு போட்டு போடுவிடுவாங்கால. அப்படி இருக்கப்படாது. அப்ப அதான் 2வது சொன்னார். 3வதாக நீத்தார் பெருமை என்று சொல்லி ரோல் மாடல்ஸ், முன்னுதாரணமாக உள்ள மனிதர்களை போட்டி வாழ வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் இப்ப எல்லாம் முன்னுக்கு இருந்தாங்களே தூற்றுறதுதான் எங்களது வேலை. சிறுபொன் ராமநாதன் இருந்தார், எத்தனையோ நல்ல செயல்களை செய்தார். பரமேஸ்வரா கல்லூரியை கட்டினார், இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்குது. ராமநாதன் கல்லூரியை கட்டினார், இன்றைய நுண்கலை கூடமாக இருக்குது. தொன்னம்பல வாணிஜர் கோயிலை கட்டினார். ஆனாலும் அவர் அதை செய்யல இதை செய்யலன்னு திட்டிக் கொண்டுதான் இப்போவும் எழுதி கொண்டிருக்கிறோம். 6 மணி நாள் இருந்தார், பள்ளிக்கூடங்கள் தொடங்கினார், படிப்பித்தார், புத்தகங்கள் பதிப்பித்தார், எல்லாம் செய்தார். இன்றைக்கு 6 மணி நாள் திட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். இது 6 திருமுருகனார் வரைக்கும் தொடருது. என்ன எல்லாரையும் திட்டுறதும் பேசுறதும் தான் எங்கட வேலை. அப்படி இருக்கப்படாது. முன்னுதாரணமாக இருக்கிறவர்களை போற்றி முன்னுதாரணமாக கொண்டு வாழவன் நீத்தார் பெருமை சொன்னார். 4வது அதிகாரமா சொன்னார், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பிரிச்சாலும் எல்லாத்துக்கும் அறம் வேணும், பொருளுக்கும் அறம் வேணும், இன்பத்துக்கும் அறம் வேணும் என்று வலியுறுத்தல் என்று ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அறத்தை சொல்லி அறத்துப்பாலுக்கு போனார்.
அறத்துப்பால்ல இல்லறவியல் துறவரவியல் என்று ரெண்டா பிரித்தார். அந்த ரெண்டையும் பிரித்து இல்லறவியல் துறவியல் முடித்து அங்கால பொருட்பாலுக்கு போக முதல் ஊழியலை வைத்தார். அதுல இல்லறவியல் இப்ப முடிந்தது. இனி துறவரவியல் அடுத்த முறையிலிருந்து தொடங்கும் கூறிக்கொண்டு மற்றது நீங்கள் காலையில இனி சந்திச்சு கொண்டு வாங்கோ. நாளையிலிருந்து நான் கொஞ்ச நாளைக்கு பயணங்கள் இருக்குது. அப்ப நீங்கள் கூடி படித்து திருவுரைகளை படிச்சு கொண்டு வாங்கோ. சச்சங்கம் சனிக்கிழமை இருக்குது. இயலுமான நேரங்கள்ல பயணத்துக்கு இடையில நான் கலந்து கொள்ளுவேன். சரியோ? நல்லது நல்லது. எங்களுக்கு கல்யாண வீடு ஒன்று இருக்குது யூரோப்பில. அதுக்கும் போய் எங்கால போயிட்டு வரேன். நாங்க மாற ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் துவங்க போறோம். நல்லது நல்லது. திருப்பூர் இல்ல, இது திருமுறை. திருமுறை. நல்லது நல்லது. நல்ல சிறப்பா செய்யுங்க. நல்லா நடக்கட்டும். இங்க இருக்கிறாக்கள் பயனால இருக்கிறாக்கள் போய் படிக்கிறாக்களும் படிக்கலாம். நல்லது. சிவன் வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் அரக நம பார்வதீபதையே. அரகர நம பார்வதீபதையே. அரக நம பார்வதீபதையே. திருநாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி.